சீடன்: குருவே, என் மனதில் ஆழமான கேள்வி எழுகிறது. நான் என் பெயர் இல்லை என உணர்கிறேன். எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் தோன்றி மறைகின்றன, அவையும் நான் இல்லை. இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, அதுவும் நான் இல்லை. ஆனால் இவை நான் இல்லை என அறியும் அந்த அறிவு, அது நானாக இருக்குமா? மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத இந்த பகுத்தறியும் திறன் இருப்பதால் தானே நான் யார் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அந்த அறிவும் காலப்போக்கில் மாறலாமே. அப்படியானால் உண்மையான நான் என்பது அந்த அறிவா, அல்லது எல்லாவற்றையும் மாற்றமின்றி சாட்சியாக காணும் அந்த உணர்வா? ஜே. கிருஷ்ணமூர்த்தி: உங்கள் கேள்வி உண்மையானது, உங்கள் அனுபவத்திலிருந்து எழுந்தது. இது அரிய தேடல். நீங்கள் கேட்கிறீர்கள், இவையெல்லாம் நான் இல்லை என அறியும் அறிவு நானா? கவனியுங்கள். நீங்கள் அறிவு என அழைப்பது உண்மையில் தூய கவனிப்பு, பியூர் அவேர்னஸ். ஒரு எண்ணம் எழுகிறது, அதை பார்க்கிறீர்கள். உணர்வு வருகிறது, அதையும் கவனிக்கிறீர்கள். உடலின் மாற்றத்தை அறிகிறீர்கள், அதையும் காண்கிறீர்கள். இவற்றை காணும் அந்த சாட்சி என்ன? அது ஒரு தனிப்பட்ட நான் என்று உணர்கிறீர்களா? இல்லை, அது வெறும் கவனித்தல், எந்த மையமோ பிரிவினையோ இல்லாத தூய பார்வை. நீங்கள் கேட்கிறீர்கள், அந்த அறிவு மாற்றத்துக்கு உட்படலாமே? ஆம், வார்த்தைகளாலும் தர்க்கத்தாலும் நினைவுகளாலுமான அறிவு காலத்துக்கு உட்பட்டது. ஆனால் நீங்கள் குறிப்பிடும் தூய கவனிப்பு வெறுமனே காணும் தன்மை, அது பழக்கப்படுத்தலால் உருவானதல்ல. இதை கவனியுங்கள். அந்த சாட்சிக்கு இதுதான் நான் என பெயரிடும்போது மனம் மீண்டும் தன் விளையாட்டை தொடங்குகிறது. ஆனால் நான் என்ற எண்ணமோ, நான் இல்லை என்ற மறுப்போ இல்லாத அந்த தூய கவனிப்பில் உண்மையான சுதந்திரம் உள்ளது. அங்கே ஆழமான மௌனம் நிலவுகிறது, ஒரு ஒன்றுமற்ற தன்மை, நத்திங்னஸ். ஆனால் அது முழுமையான உண்மை. நான் யார் என கண்டறிய, நான் இல்லை என்பதை தொடர்ந்து கவனித்து அதிலிருந்து விடுபடுங்கள். கேள்விக்கு பதில் தேடாமல் கேள்வியின் இயல்பையும் அது எழும் விதத்தையும் கவனியுங்கள். அந்த கவனிப்பில் நான் என்ற பிம்பம் கரைந்துவிடும். வேறு கேள்வி உள்ளதா? சீடன்: நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள், நான் அதை கவனிக்கிறேன், என் மனதின் எதிர்வினையையும் பார்க்கிறேன். ஆனால் பதில் சொல்ல எதுவும் தோன்றவில்லை. ஒரு வெறுமை, வெற்றிடத்தை உணர்கிறேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி: அது அற்புதமான நிலை. அந்த வெறுமையில், அமைதியில் உண்மையான புரிதல் பிறக்கும். நீங்கள் சொல்கிறீங்க, பதில் தெரியவில்லை. அது குழப்பமோ பயமோ இல்லை, ஆழமான அமைதி. உங்கள் மனம் பழைய பதில்களை தேடவோ முடிவுக்கு வரவோ முயலவில்லை. அந்த நிலையில் உங்கள் மனம் தூய கவனிப்பாக இருக்கிறது. அந்த அமைதியே உண்மை, எந்த கோட்பாட்டுக்கும் தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டது. இப்போது நீங்கள் எதிர்பார்ப்பின்றி கவனிக்கிறீர்கள். இந்த நிலையே உண்மையின் ஆழத்தை அணுகும் வழி. அந்த அமைதியில் வாழ்வின் புதிய துடிப்பு உள்ளது, ஒவ்வொரு கணமும் புதியதாக. மீண்டும் கேளுங்கள், ஆனால் பதிலை எதிர்பார்க்காமல். வெறுமனே கவனியுங்கள். அந்த கவனிப்பு ஒன்றே போதும். பதில்கள் மனதுக்கு தேவை, தன்னை உறுதிப்படுத்த, இலக்கை அடைய. ஆனால் உண்மைக்கு பதில் தேவையில்லை. முழுமையாக அமைதியுடன் கவனிக்கும்போது உண்மை தன்னை வெளிப்படுத்தும். அந்த அமைதியே விடை, அந்த கவனிப்பே ஒளி. இப்போது அந்த அமைதி உங்களிடம் உள்ளது, அதில் நிலைத்திருங்கள். அவசரமாக பதில்களை தேடினால் மனம் மீண்டும் விளையாட்டை தொடங்கும். அந்த வெறுமையில், அமைதியில் இருங்கள்.